நீ கடந்து பேசு. போங்க கருவத்த. ஓகே இருங்க, இப்ப டைட்டில் மாத்திட்டு வரேன் இருங்க. ஒரு நிமிஷம். ஸ்டீவ் நீங்க மாத்தியா, இவ்வளவு கடந்து பெருசா போங்க நீங்க கருமத்தை. நீங்க ஒருத்தரை பத்தி பெரும் பெருசா பேசுறீங்க. அவ்வளவு பெரிய ஆள்லாம் இல்ல, டம்மி பீஸ். போயிட்டு பிவி நவீங்கிட்ட போய் அப்படி கேட்டுட்டு இருக்கு. அவ்வளவுதான், அது ஒரு ரேஞ்ச் எல்லாம். நீங்க ரொம்பலாம் நீங்க இல்லண்ணா, நான் ஓவர் நான் ஆயிப்போ. இப்போ யாரையுமே இல்லம்மா, இங்க பெருசா இங்க பாக்கல. ஒருத்தனை இல்ல, ஒரு நிமிஷம் பழகுன கத்திட்டேன். விதத்த இங்க வச்சுதான் பெருசா பாப்பேன் நீ ஒருத்தங்கள. பழகின விதத்தை சொல்லலாமா? நான் இங்க உங்க ஆன்லைன்ல நீங்க உங்களை சொல்லல, பர்டிகுலரா நான் ஒன்னும் சொல்லல. இங்க வந்து நிறைய பேர் இங்க அந்த ஒரு ஐடியா வந்து பயங்கரமா குளோரிஃபை பண்றாங்க. இது பெரிய ஐடிங்க, ஆஹா அவர் வந்து அப்படிங்க எப்படிங்க, அவர் வந்து இங்கதான் பயங்கரமான ஆளுங்க அப்படி பேசிட்டு இருங்க. அப்பெல்லாம் ஒன்றும் ஒத்தே கிடையாது. நேரா போயிட்டு இன்ஸ்டாகிராம் போயிட்டு நவீனிட்டு போயிட்டு ப்ரோ என்ன ப்ரோ அப்படின்னு சொல்லி அப்டேட் கேட்டுட்டு வந்து அவன் போடுற போஸ்ட்டுக்கு வந்து இங்க ஜிங்ஸ் பண்ணிக்கிட்டு தான் வேலை, வைக்கவா? இல்ல அது வேற மட்டும் இல்ல ஒன்றும் மாறண்ணா. கிடையாது. இப்ப எங்க குரூப்லயே ஸ்பை மாதிரி வச்சு எங்க கூடயே இருந்து முத்துக்கே சப்போர்ட் பண்ற ஒரு பர்சன் மாரி இருந்து, இங்க இருந்து பிரைவேட்டா பேசின சேட் எல்லாம் எடுத்து ஷேர் பண்ணாங்க. கொண்டு போய் நாங்க அபியூஸ் பண்ற மாரிலாம் ஒண்ணு ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. எல்லாமோ பண்ணாங்க. எல்லாமே சரி ஓகே. அந்த சீசன் முடிஞ்சுச்சுன்னு சொல்லி வெளிய வந்துட்டோம். அதுக்கப்புறமும் வந்து ஸ்கிரீன்ஷாட்ஸ லீக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்பனா நீ வந்து ஒண்ணு உனக்கு உண்மையா இருக்கணும். இல்ல பழகுறவங்களுக்கு உண்மையா இருக்கணும். எதுக்குமே நீ உண்மையா இல்லன்னா, நாங்க ஏன் உன்னைய வந்து அந்த தரத்துல வச்சு பழகுறவனுக்கு நடத்தணும்? பழகுறவனுக்கு அவன் எங்க உண்மையா இருக்கணும். அவன் ஒரு நிமிஷம் இருங்க. பிக் பாஸ் ஸ்டார்டிங்ல எப்படி சொல்றது, இப்ப முத்துக்கு சப்போர்ட் பண்ணாப்ல. அப்புறமா வந்து ஒருத்தர் கால் பண்ணி டிஎம் பண்ணி ஏதோ ஒண்ணு நான் உனக்கு பேமெண்ட் தரேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அங்கிட்டு போய் கொஞ்ச இது நேரம் பேமெண்ட் நடத்தாப்ல விஷயமா பேமெண்ட். எனக்கு தெரியலண்ணா அது. அது இப்ப அதெல்லாம் அதெல்லாம் ஜென்யூனா அது வந்து ரகசியமா அதெல்லாம். சௌந்தர்யா சப்போர்ட் பண்ற நெறைய பேர் இருக்காங்க. அது யாரையும் அபியூஸ் பண்ணாம எல்லாரையுமே ரெஸ்பெக்ட் விஷ் பண்றவங்க இருக்கதான் செய்றாங்க. இப்ப எனக்கு ஒரு வந்து முத்து ஒரு தான் ரொம்ப நாள் ஒரு பிடிக்கும். நிமிஷமா ஒரு நாள் வந்து விஷ்ணு வந்து மாட்டினானா ஸ்பேஸ்ல, கண்டிப்பா இதெல்லாம் நான் கேட்குவேன். ஆனா டி அவர் பதில் சொல்ல மாட்டாப்ல, பதில் இருக்காது. ஏன்னா அதெல்லாம் உண்மையும் கூட. ஏன்னா ஒரு ஆள் கிட்ட அவர் வளர்ட்டாப்ல எனக்கு என்னன்னா, யார் எனக்கு இப்ப எனக்கு பேமெண்ட் முத்து கொடுத்துருக்கேன்னு. ரொம்ப பிடிக்கும். அதுக்காக ஜாக் எனக்கு பிடிக்காது. சௌந்தர்யாவ நான் வெறுக்கிறேன். அதுக்காக நான் அபியூஸ் பண்ணுவேன். இந்த என்ன தப்பான எடிட் எல்லாம் போடுவேன். அந்த மாரிலாம் ஆள் கிடையாது. நான் எனக்கு சமமா பார்க்குற ஆளே அந்த மாரி ஆட்கள் தானே தவிர, அபியூஸ் பண்ணி, அட்டாக் பண்ணி பேசுறவங்களலாம் நான் எனக்கு சமமா பார்த்தது கூட கிடையாது. நான் இந்த ஒரு விஷயத்துல சொல்றேன். அதனால இப்போ நிவிக்குமே அதுதான். பேசாம கடந்து போங்க. கர்மம் என்னத்தையும் பண்ணிட்டு போட்டு. இல்லங்க, எனக்கு இன்னொன்னு, அதேதான். ரமேஷ் பாலாக்கு ஒரு நிமிஷம் இருடா. ரமேஷ் பாலாக்கு கால் பண்ணி எனக்கு நான் உனக்கு இவ்வளவு பேமெண்ட் தான் கொடுக்குறேன், நீங்க ஒரு ட்வீட் போட்டுங்க அப்படின்னு சொன்ன ஒரு பர்சன் வந்து இவங்க எல்லாம் காசு கொடுத்துருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் எனக்கு புரியல. ஓகேவா? அதெல்லாம் போயிருக்கு பயங்கரமா. சும்மா வந்து இங்க எல்லாம் கம்பு சுத்து இங்க முக்காவாசி பேர் ரொம்ப அதிகமா கம்பு சுத்துறவங்க காசு வாங்கி தான் பண்ணியிருக்கான். சும்மா வந்து கதை விட்டுட்டு இருக்காப்ல. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது வந்து விஷ்ணு வந்து ப்ரூவ் பண்ணிட்டு போகலாம். இல்ல நான் அவனுக்கு காசு தரலன்னு, அதெல்லாம் கிடையாது. காசு கொடுத்துருக்காப்ல நிறைய பேருக்கு. இங்க இருக்கவங்களே நிறைய பேர் அவனை வச்சு உருவிருக்காங்க காசு. இங்க பாரு, ஒருத்தன் ஏமாந்தம் கிடைச்சா போதும். ஓகேவா? இங்க ஆன்லைன்ல இருக்கவன் நான் வந்து உங்களுக்கு ஒரு 100 ட்வீட் போறேன் காசு தாங்கன்னு சொல்லி காசை பாக்குறோம் நிறைய பேர் இங்க இருக்கான். இல்லாமலே ஒண்ணும் கிடையாது. சும்மா வந்து இங்க பேருக்கு சொல்லுவானுங்க அதெல்லாம். ஜெனுவனா இருக்க பசங்க நிறைய பேர் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஓகேவா? அதை தாண்டி நிறைய பேர் இங்க காசு பார்க்கறது நிறைய பேர் இருக்காங்க. ப்ளூட்டுக்கு வாங்கி வச்சுட்டு. ஓகேவா? சில பேர் சொந்த காசுல ப்ளூட்டுக்கு வாங்குறாங்க. சில பேர் வந்து ப்ளூட்டுக்கு வாங்கி வச்சு 100 ட்வீட் 200 ட்வீட் அடிப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி கேட்டகரியில் இருக்கலாம் இருக்கானுங்க நிறைய பேர் இங்க. சும்மா சரி, பேருக்கு தான் சவுண்ட் அதெல்லாம். அந்த ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டாங்களா? இது பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கல. இல்ல இப்போ கத்திஜா வந்து ஜாக்லின் சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்னன்னா, இப்போ நான்லாம் வந்து கேம் போறப்போ ஜாக்லின்கிட்ட எனக்கு நிறைய முரண்பாடு இருந்துச்சு அவங்களோட. சொல்லப்போனா ஜாக்லினோட ஹேட்டர்ஸோட கோர்னு கூட சொல்லலாம். ஆனா இன்னைக்கு அந்த ஃபேண்டம்ல எப்பவுமே ஸ்பேஸ் கண்டக்ட் பண்ற, ஹோஸ்ட் பண்ற பாப்பிக்கு ஒண்ணு அப்படிங்கிறப்போ, நான் அந்த ஸ்பேஸ் போடுறேன்னா, அதுதான் எங்களோட புரிதல். ஒரு கேம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது கேம் எது வரைக்கும் அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் எங்களோட சொந்தமா அந்த நட்பு அது வந்து தனி. இப்போ இங்கேயும் வந்து இப்போ எனக்கு ஜாக் பிடிக்காது, நான் ஏன் வந்து பாப்பிக்காக பேசணும் அப்படின்னு நான் வந்து சொல்றது எந்த விதத்துல இதாகும்னு தெரியல. இவங்களுக்கு அந்த புரிதலே இல்ல. ஒரு முட்டாள் கூட்டமா இருக்கானுங்க. பாப்பா நான் சொல்லட்டுமா? இந்த ட்வீட்டை சௌந்தர்யா போட்டிருக்கோம். ஓகேவா? இவங்க எல்லாம் சேர்ந்து சௌந்தர்யா ஃபேன்ஸ் எல்லாம் அன்ஃபாலோ பண்றாங்க. தெரிஞ்சு சௌந்தர்யா ஃபேன்ஸ் ரொம்ப அசிங்கமா இருக்குன்னு சொல்லி இவங்க விஷ்ணு கால் பண்ணிருப்பாங்க. ப்ரோ எங்களை அன்ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, ட்வீட் போட்டிருக்காங்க, கொஞ்சம் என்னன்னு பாருங்க ப்ரோன்னு சொல்லி அந்த ட்வீட்டை அவன் டெலிட் பண்ணி விட்டுருப்பான். அதுதான் நடந்திருக்கும், வேற இன்னும் கிடையாது. 2 பேரும் தான் லைவ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் ஊருக்கே தெரியுமே. காமெடி என்னன்னா எனக்கு எனக்கு இப்ப இதுல பேச அது. சரி, இல்ல இதுல காமெடி என்னன்னா அவனுங்க இப்ப வந்து லைக் போட ஆரம்பிச்சிட்டானுங்க எம்கேக்கு. அந்த மாதிரி போட ஆரம்பிச்சிச்சு. இப்போ அந்த மாதிரி சேஞ்ச் ஆயிட்டானுங்க. அடப்பாவில ஒரு ட்வீட்லயே ஒரே நைட்ல ஒபாமா ஆகிற மாதிரி ஒரே ட்வீட்ல மாறிட்டானுங்க. இவனுங்கெல்லாம் என்ன சொல்றது? அண்ட் நீ இன்னொரு பேசியா விஷயம் பேசியா என்னன்னா, ப்ரொவோக்கிங்கா இருக்கு மோஸ்ட் ஆஃப் தி ட்வீட்ஸ் அவங்க போடுறது. அதாவது எப்படின்னா, பீப்பிள் வின்னர் சௌந்தர்யா. பாத்தீங்களா ஃபேன்ஸ் மீட்ல இவ்வளோ பேர் உங்களுக்கெல்லாம் மத்தவங்களுக்கெல்லாம் வரமாட்டாங்க. இதெல்லாம் வந்து
அத கூட நாங்க கடந்து போயிட்டோம். எனக்கு பாப்பாய வந்து சொன்னேன். எனக்கெல்லாம் எனக்கு செம்ம அம்மன் ட்ரிகர் ஜல்லிக்கு ஆகுது. பிரயோஜனம் இல்லடா. அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல. இல்ல எனக்கு பாப்பாவுக்கு ரிப்ளை பண்ணும்போது தான் எனக்கு அது அகைன் அண்ட் அகைன் எனக்கு ட்ரிகர் ஆயிட்டே இருக்குது. ஏன்னு தெரியல. எரிச்சலா இருக்கு. இது ஏன் ரிப்ளை பண்றாரு? கண்டுக்காம விட்டு தொலையலாம். ஆனா நேச்சுரலாவே நம்ம ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம்னா, இது வரதானே செய்யும். என்னடா அவங்கள இப்படி இப்படி போடுறாங்கல்ல, இவங்க வந்தனால இவ்ளோ வியூஸ் போயிருக்கு. தனியா இருந்தப்போ வியூஸ் போல அப்படின்னு ஜாக்குக்கு போடுறாங்க. அது அஸ் அ சப்போர்ட்டரா அவருக்கு வந்து ட்ரிகர் ஆக தான் செய்யும். அப்போ அகைன் அதுல வந்துட்டு இவரோட பெர்சனலா இவரு ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒண்ணு பண்றாருன்னா, அதெல்லாம் எடுத்து பேசுறதெல்லாம் இது எந்த விதமான கேரக்டர்ன்னு எனக்கு புரியல. அது எப்படி அத பேசலாம்? அது அந்த அறிவு கூட இல்ல. எதுக்கெடுத்தாலும் இவங்க ப்ரொஃபஷன் எடுத்துப்பாங்க. இப்ப எப்படி சொல்ல? ஒரிஜினலா என்ன ப்ரொஃபஷன் அப்படின்னு ஒருத்தர காட்டி, ஃபோட்டோ வரைக்கும் போட்டு, தெளிவா பண்ணிட்டு இருக்காரு. தேவையில்லாம வந்து அத எடுத்து பேசி, இதெல்லாம் என்ன விதமான கேரக்டர்ன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. அது எனக்கு செம்ம ட்ரிகர் ஆச்சு. அது தெர்ல. பாப்பாயினால ட்ரிகர் ஆச்சா? இல்ல யாருக்கு வேணாலும் ட்ரிகர் ஆகுமான்னு தெரியல. பாப்பாயினால இப்போ ட்ரிகர் நாம ஆயிடுச்சு. வேற ஒண்ணும் இப்ப கிடையாது. சேனா இல்ல சேனாக்கு வந்து ஓ பொலிட்டிஷியன் அப்படின்னு ஒண்ணு எடுத்துட்டு வந்து சொல்லுவாங்க. அத வச்சு தான் ஜெயிச்சாரு முத்து அப்படிம்பாங்க. இப்படி ஒண்ணொண்ணு ஒரு ஆள் ப்ரொஃபஷன் எடுத்துப்பாங்க. இப்ப நான் நல்ல வேளை நான் ஏதோ டாக்டருக்கோ, இதுக்கோ படிக்கல. நான் இங்க வந்து எல்லாருக்கும் இதையாவது மயக்கிற மாரி மருந்து குடுத்து, இவங்க எல்லாரும் முத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லிருவாங்க கடைசில. கத்திஜா ஒரு என்னத்தையாவது நிமிஷம். அந்த ஒளரணுமேன்ட்டு. பொண்ணு அந்த சௌந்தர்யா போட்ட ட்வீட்டோட இம்ப்ரெஷன் வந்து 7,000 என்னன்னு நினைக்கிறேன். ஓகேவா? தென் நிவி போட்ட ட்வீட்டோட இம்ப்ரெஷன் வந்து 12,000 லைக் பார்த்தேன்னு வச்சுக்க. நிவி போட்டதுக்கு 2000 நினைக்கிறேன். 2000 கிராஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? சௌந்தர்யாவுக்கு 1200. வைத்தேசல் இதுக்கு தானே செய்யும் இம்ப்ரெஷன். இந்த பொண்ணு போட்ட ட்வீட்டுக்கெல்லாம் பயங்கரமா லைக் ட்வீட் ஆட்டி வந்துட்டு இருக்கு. அங்கிட்டு எதனா வரலாம்னு என்ன பண்ணுவாங்க? இவங்களே ட்ரை பண்ணி நல்ல வேளை பார்த்தாங்க. இவங்க சொன்னீங்க. டென்ஷன் நான் இப்ப போய் அத பார்த்து நானும் லைக் பண்ணி ரீட்வீட் பண்றேன். இருங்க. இல்ல, இல்ல. டெலிட் ஆமா ஆயிடுச்சு அந்த எனக்கும் ட்வீட். தெரியாது. நானும் இப்ப தான் பார்க்குறேன் போய் அந்த ட்விட்ட. டெலிட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஓகே. அதோட இப்ப என்ன நிவிக்கு காமெடி அதிகம் இம்ப்ரெஷன். நடந்திருக்குன்னா, அந்த நிவிக்கு அம்மா அதிக இம்ப்ரெஷன். இல்ல அந்த அம்மா அக்கவுண்டே டீஆக்டிவேட் பண்ணிருச்சு போல. பாவம். சௌந்தர்யா அம்மா தான். இல்ல அது அது அவங்க ஒரு ஜென்யூனா பண்றத கூட இவங்க வந்து அத பேசி இப்போ எனக்கு என்ன வருத்தம்னா, நீங்க வந்து எல்லா ஃபேண்டம்லயும் கொஞ்சம் அதாவது ஓரளவுக்கு ஜென்யூனா லீட் பண்ற மாரி காட்டிக்கிறாங்க இல்லையா? அவங்க வந்து அந்த சாஃப்ட் என்கரேஜ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து இந்த சாம் மேல எனக்கு என்ன கோவம்னா, சேவ பத்தி அவ்வளோ பேசுறீங்க, அந்த பண்றாரு, இத பண்ணாருன்னு பேசுறீங்க, என்னைய பத்தி பேசுறீங்க, எல்லாம் பேசுறீங்க. ஒரு இடத்துல கூட சாம் இப்போ வந்து ஒரு இடத்துல கூட நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? இதெல்லாம் பண்ணாதீங்க. சீசன் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு கேட்கறதுக்கு முடியல அவர்னால. அவங்கள அடிச்சோனே உடனே ஒரு ஸ்பேஸ் போடுறேன். நீங்களும் அந்த இதுல வந்து சாஃப்ட் என்கரேஜ் இது மூலமா அதிகமா கெயின் பண்ண பாக்குறது நீங்க. ஒரு ஸ்பேஸ ரன் பாப்பாய் பண்ணி ஓகே ஊருக்கு தான் பாத்தியா நான் பாப்பாய் வந்து உபதேசம் தனக்கெல்லாம் ம், கிடையாது பாப்பாய். ம். அவ்வளவுதான் முடிச்சு இல்ல போச்சு. இப்போ சேவெல்லாம் என்ன இது இதுலயே பண்ண அந்த அவங்க ஒருத்தவங்க அந்த எல்ஓடிபி என்ன பேரு? ஸ்டீவ் உனக்கு தான் தெரியும். இப்ப எதுக்கு கோத்துடணுமா? அதுல என்ன இருக்கு? சரி மேஜிக் செரி மேஜிக் செரி தான், மேஜிக் செரி தான். ஏய் இல்ல இல்ல இல்ல. ஸ்டே ஸ்ட்ராங்லாம் போட்டோமேடா. பிக்காச்சு. பிக்காச்சு. இல்ல அவங்க ஏதோ சம்திங் அவங்க பையன வச்சு ஏதோ ஒரு ஏதோ தப்பா யாரோ போட்டிருக்காங்க. அது யார் போட்டான்லாம் எனக்கு தெரியாது. ஆனா போட்டாங்கன்னு சொல்லி அவங்க போட்டிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. நான் அது வந்து ஐயா, நானு அம்மா சேனாலாம் அம்மா விளையாண்டு நான் ஸ்டே நானா ஐயா, அந்த போயிட்டுமா டாபிக் வேணாம். இப்பதான். அந்த இப்பதான் டாபிக் எனக்கு நான் வேணாம். வந்து என்னன்னு அது தெரியாது. கத்திஜா கத்திஜா நான் கீழே டிஎம் வேணா பாரு, டிஎம் போயிடுவேன். பாரு. இது இந்த டாபிக் வேணாம், டிஎம் பாரு. சரி, ஐயோ! இது ரோமல் இல்ல ப்ரோ இல்ல அவங்க வந்திருந்தாரு, எங்க போட்டாங்க. காணோம். அதுக்கு ஓகே கத்திஜா ரோமல் போயிட்டாப்லயா? தேர் எடுத்து தெருவில் விட்டுற மாதிரி இருக்கு. இப்பதான் அது நான் வாட்டுக்கு ஏதோ சிவனேன்னு இருக்கேன். அண்ணா திரும்பி எங்கம்மா சாரிண்ணே. எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது அது. அதை நான் முடிச்சிரு. போட்ட கமெண்ட்ட இல்ல தான் இல்ல நான் அது சொல்ல வந்தேன். அதை கடந்து போயிடலாம். அதை செஞ்சதை பத்தி பேசலாம். பாப்பாயே ம். இருக்கியா? திரும்பியும் சொல்லிக்கிறீங்க ம். கீழே இருக்குங்களா? அடுத்த சீசன் பிக் பாஸ் வரப்போ சில பேர்லாம் இருக்கானுங்க. நான் வந்து அப்டேட் போடுறேன். எனக்கு வந்து அது தெரியும் இது தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. எவனையும் நம்பாதீங்க. அப்டேட் தெரிஞ்ச எல்லாம் தெரிஞ்சவொடனே ஸ்பீக்கர்ல சும்மா உட்காந்துட்டு இருப்பான். ஓகேவா? ஆனா வந்து எதுவுமே தெரியாதவன் வந்து ட்விட்டு போட்டுட்டு இருப்பான். எனக்கு தெரிஞ்சு இந்த அப்டேட் யாருமே ஒழுங்கா போட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கரெக்டா எலிமினேஷன் பண்ணா கரெக்டா போடுவாங்க. அதை தாண்டி யாருக்கும் உள்ள வந்து என்ன சொல்றது, அந்த நிமிஷத்துல ஓடினாரு. ஓகேவா? இந்த நிமிஷத்துல வந்து இது அப்துல் பண்ணாரு. வச்சோன்னு சொல்றேன். இல்ல ஸ்பீக்கர்ல அப்துல் வேற உள்ள ஏதாச்சும் வந்து நீ புளிசோர் இருக்க. உள்ள வந்து இரு பாப்பா சொல்லி முடிச்சிடறேன். உள்ள வந்து புளிசோர் செஞ்சாங்க. காலையில வந்து டிஃபன் வந்து இட்லி செஞ்சாங்க அப்படின்னு ட்வீட் எல்லாம் போட்டுட்டு இருப்பானுங்க. ஒரு இலவும் தெரியாது. ஓகேவா? சும்மா போறது ட்வீட்ல அடிச்சு விடுறது கண்ணா அப்படின்னு கண்ணுக்கு வரதெல்லாம் அடிச்சு நான் என்னடா இல்லடா. ஏன் நான் இந்த கோத்து சீசன் விடுறீங்க? பார்த்தேன். உள்ள வந்து ஒரு நாள் ஒருத்தன் போட்டுருந்தான். இன்னைக்கு வந்து
சொல்றத போட்டிருந்தான். டொமேட்டோ விஷயத்த போட்டிருந்தாங்க. ட்வீட் நல்லா ஞாபகம் இருக்கு. சரியா டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன போட்டிருந்தாங்க? அண்டு அது சாப்பாடு மாதிரி தான் மதன்னா போட்டிருந்தான். எனக்கு இதெல்லாம் தாண்டி எனக்கு எல்லாரும் ஒண்ணா இருக்கிறது பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்கு. பாப்பாயா இருக்கட்டும், ரோமலா இருக்கட்டும், எல்லாரும் ஒண்ணா இருக்கும்போது அது நல்லா இருக்கு, ரசிக்கும்படியா இருக்கு, சந்தோஷத்த குடுக்குது. அத பண்ணிட்டு போய் தொலைங்களேன். ஏன் மறுபடியும் மறுபடியும் நெகட்டிவாவே போட்டுட்டே இருக்கணும்? இப்போ நீங்க சப்போர்ட் பண்ண அந்த அவங்களே வந்து இத கடந்து வரணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. நீங்க ஏன் அதிலேயே தங்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது தான் எனக்கு புரியல. எல்லாரோடையுமே நான் பழகணும், நான் இதாகணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாரிலாம் மாற மாட்றாங்க? இதுலயே இருக்காங்க. இப்பவாச்சும் இப்போ அன்ஃபாலோவே பண்ணிட்டாங்க. போதும்டா எப்பா உங்க உங்க கூட பழகுனதுன்ட்டு. இப்பவாச்சும் மாறுவாங்களா? இல்ல இன்னும் வன்மத்த தான் கொட்டுவாங்களான்னு தெரியல. இந்த இது பாப்ஸ் சொன்ன மாதிரிதான். திருந்து இல்லைன்னா திருத்தப்படுவாய். ஐயோ டாக்டர் பாப்ஸ். இல்ல நான் கத்திஜா சார்பா ஒரு நான் சாங் மட்டும் ஒரே ஒரு ரெண்டு ஒரே சீசனா நிமிஷம் பாத்துட்டு மாட்டேன் ப்ரோ. இருக்கேன். செவன் திறந்து போறான். ஐயோ! என்னமோ என்ன செய்ய போறான் சொல்லு. சொல்லி தொல. கத்திஜா சார்பா ஒரே ஒரு சாங் மட்டும் டெடிகேட் பண்றேன் எல்லாருக்கும். அத மட்டும் பாட போறல. பாட ஸ்டீவ் நான் பாடினா பாடுனா எல்லாம் நான் ஸ்பேஸ தெரிச்சிருவாங்க. விட்டு வெளிய போறேன். சொல்லிட்டு பாடு. நாலாம் பாடல. வேற யாரு பாடுறா? இல்ல புரியல. என்னெல்லாம் பார்த்து அப்படிதான் தெரியும். வன்மாண்டி. இறையுதியா இந்த ஓட்ட மியூட்டும் போட முடியாது. தெரிச்சிட்டானுங்க. பாட்டுங்கய்யா வந்துகிட்டே இருக்கான் பாருங்க. ஸ்டீவு நிறுத்து ஸ்டீவு. பாட்டு போடுற பேர்ல ஏதோ இது பண்ணிட்டு இருக்கேன். காது வலி. சரி ரொம்ப ப்ரோ. இல்ல ப்ரோ, ஆக்சுவலா எனக்கு கால் வந்துச்சுன்னு தான் போயிட்டேன். நான் வேற சரி டாபிக் முடிஞ்சிருச்சேன்னு சொல்லி தான் மேல வந்தேன். ஆக்சுவலா பாப்பாய் அந்த ஐடி பத்தி சொல்லிட்டு இருந்தார்ல, வேற ஒரு ஸ்பேஸ்ல முன்னாடி சொல்லும் போது நானும் சரின்னு கைப்புள்ளன்னு போட்டு சர்ச் பண்ணி ஒரு ஐடியா ப்ளூடிக் ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சிருந்தேன். பாப்பாய் சொல்ற மாரி அதுலயும் அந்த மாரி ஒரு சில இதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நாள் ரோஹித் சர்மாவே போட்டு அந்த ஐடியா அடிக்குது. அதுக்கப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அட பாவி இது பாப்பாயே இல்லடா வேற யாராடான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். வேற யாராச்சும் கைப்புள்ளன்னு போயிட்டு சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணாதீங்க, தப்பான ஐடின்னு தான் சொல்லலாம்னு வந்தேன். வேற எதுவும் இல்லை. கைப்புள்ள இல்லைங்கய்யா, அவர் இல்ல, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த கைப்புள்ள வேற. அந்த ஐடியா நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது. அது கிட்டத்தட்ட வேணா ஒரே ஒரு அதுல இப்ப 82,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்கய்யா. அதை நீங்க கண்டுபிடிக்கவே முடியாது. வர என்கிட்ட நெருங்க முடியாது. 10,000 தேர்த்தனியா நீ அந்த சீசன்ல? ஐயோ அது வந்து பிக் பாஸுக்காக தேர்த்தலையா நானு. அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு வேண்டாம் விடு. அது தெரியும் எனக்கு. சமூக பாப்பா செயற்பாட்டாளரையா நான் சொல்றது நான் பாப்பா நான் அதை கேட்கல. அதை விடு. நீ இந்த பிக் பாஸ் வந்ததுக்கு அப்புறம் நீ அந்த ஐடியில வந்து 10,000 ஃபாலோவர்ஸ் 5,000 ஃபாலோவர்ஸ் ஏறினாங்க. அதை கேட்டேன். 7,000 இன்னுமே வச்சு அந்த சீசன்ல. கரெக்ட் எக்ஸாக்ட் அதான் கேட்டேன். பொலிட்டிக்கலி ஆக்டிவா தானே இருக்கு. ஆமா ஆக்டிவா தான் இருக்கு நினைக்கிறேன். ஓகே. மிக நெருக்கமா இருக்கும் அது. ஓகே பாப்பாய். நான் ஆக்சுவலா ஸ்டீவ் ப்ரோ எல்லாருக்கும் பை. எனக்கு கால் வருது. நான் போயிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு ஸ்பேஸ் இருந்தா கம் அண்ட் ஜாயின். ஓகேவா? பை. சொல்லுங்க பாப்பாய். இந்தியாவா? அவ்வளவுதான் பாப்பாய், நமக்கு தான் கப் 2027 போயிடலாம். ஒரு நிமிஷம் ஸ்டீவ் நாளைக்கு ஒரு ஸ்பேஸ் போடுற ஆஸ்திரேலியான்னு சொல்லி நம்ம பேசுவோம் உட்காந்துக்கிட்டு. நம்ம ஆண்ட போறோம். கண்டிப்பா பேசலாம் நம்ம. வருவானுங்க சில பேர் எல்லாம் தூக்கிட்டு ப்ரோ நம்ம எல்லாம் இந்தியன்ஸ் சப்போர்ட் இந்தியன்ஸ் நம்ம எல்லாம் வந்து நம்ம டீம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம தான் நம்மள காப்பாத்து நம்மள நம்மள இது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லுவானுங்க. அதெல்லாம் கண்டுக்காத. அப்படின்னா நான் ஒரு ஆஸ்திரேலியா ஒரு ட்வீட் போட்டேன்டா. ஓகேவா? கமெண்ட்ல ஒரு வடக்கன் வந்து பேசியிருக்கேன். ப்ரோ நீங்க எப்படி ப்ரோ ஹவ் சப்போர்ட் ஆஸ்திரேலியன்ஸ் இந்தியன்ஸ் அப்படின்னு ட்வீட் போட்டிருந்தான். டேய் உனக்கு என்ன புரியல. நான் எந்த டீம் சப்போர்ட் பண்ண உனக்கு என்ன? ஒண்ணும் இல்ல ப்ரோ, ஒரு சில பேர் வந்து மஞ்சள் கலர் ஜெர்சி போட்டாலே ஒரு டீம் நினைச்சு ஃபாலோ பண்றாங்க நிறைய பேரு. அதனாலதான் இல்ல எனக்கு மஞ்சள் டீம் போட்டதுனால கிடையாது. ஏன் மஞ்சள் டீம் போட்டா எனக்கு வேற டீம் சப்போர்ட் பண்ண மாட்டேன். என்ன எனக்கு புரியலங்க. அதெல்லாம் கிடையாது. ரோமல் போறப்ப வன்மத்தை கக்கிட்டு போறாரியா? சண்டை எனக்கு கால் வந்துச்சு. நான் ஒரு 1/2 hour கழிச்சு எனக்கும் பிடிக்கும் ப்ரோ. அது தெரியாமயே நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்றேன் சும்மா.
சரி நான் அப்புறமா வந்து ஜாயின் ஜாம்பிஸ் பண்றேன் ப்ரோ. அவனுங்கெல்லாம் நாக் அவுட்டுக்கு பை வந்தா பை வந்து பை. ஒரு நிமிஷம் அவனுங்க நாக் ஐயா அவுட்டுக்குள்ள ரோமல் வந்து வந்துட்டாங்கன்னா இரியா முடிஞ்சது. மதனே, ரோமல் போறப்ப இங்க மோகனா இல்ல, மோகனா ஒரு அடி அடிச்சிட்டு போறாரு, வேற ஒண்ணும் இல்ல. ஓகே போயிட்டு வாங்க ரைட். ரோமல், பை பை. இல்ல இல்ல எனக்கு ஓகே ப்ரோ, பை அப்துல் பை ப்ரோ பை ஸ்டீவ், பாய் பை ப்ரோ பை பை. பாய். அப்துல் ப்ரோ எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு. அந்த ஒரு நிமிஷம் ஸ்டீவ், நேத்து இவங்க ஒரு ட்வீட் போட்டிருந்தானுங்க, நான் பாக்குறப்ப எனக்கு சிரிப்பா இருந்துச்சு. என்ன தெரியுமா, அடே டே டாடி, உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு, அதை அப்படியே காப்பாத்திட்டு போயிடு, ஓகேவா? அவங்க நல்ல வேலை ஃபைனல் பக்கம் வரல, வந்து கப்பாடிச்சிருப்பாங்க. ஏதோ வந்து 2011 தோத்துட்டாங்க, திருப்பி இப்ப தோத்துருக்காங்க வரலாற்றுல. நீ திருப்பி திருப்பி அவளுக்கிட்ட போயிருவாள், அவன் என்ன பண்ண தெரியல. என்ன இல்ல, எல்லாமே இருக்குது எங்க கிட்ட. 5 கப்பு இருக்கு, 6 வேர்ல்டு கப் இருக்கு, 2 T20 வேர்ல்டு கப் இருக்கு, ஓகேவா? 1 இருக்குன்னு நினைக்கிறேன். சாம்பியன் டிராபி 4 இருக்குன்னு நினைக்கிறேன். 2 இருக்கு, ஓகேவா? டெஸ்ட் சாம்பியன் 3 இருக்கு, எல்லாமே இருக்கு. என்ன இல்ல என்கிட்ட, வா வைக்க இடம் இல்ல கப்பு வைக்க. அதனால அதனால உங்ககிட்ட வந்து ரோஹித் விட்டு சர்மா எடுத்து இருக்காரா? ரோஹித் சர்மா இருக்கா இல்லையா? விராட் கோலி இருக்காரா உங்ககிட்ட? இருக்காரா? பும்ரா விக்கி, இருக்காரா? ஏங்க ஸ்ரேயஸ் ஐயர் இருக்காரா? இவ்வளவு பேர் இருந்து 2023 கம்பீர் தோத்தீங்க இருக்காரா? பத்தியா பாப்பா? கோச் கம்பீர் இருக்காரா பாப்பா உங்ககிட்ட? இவ்வளவு பேர் இருந்து 2030 தோத்தீங்க பத்தியா நீங்க? 2030லயா? 23ல தோத்தீங்கல்ல ஃபைனல்ல. 23ல பேட் கமின்ஸ் தனியா ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு வந்து, ஐயா எங்களுக்கு கப்பு வேணுங்கயான்னு கேட்டாரு. அதான் கேட்டவருக்கு கொடுத்துட்டீங்க. இல்லன்னு சொல்ல மாட்டோம் நாங்க. 2015 2018ல ஏன் தோத்தன்னு 2015 நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், ரோஹித் சர்மாவோட இது எப்ப குணமே முடியும் உங்க அதுதான். ஸ்பேஸ்? ஒரு நிமிஷம் பேசிட்டு கத்திஜா, முடியும், முடிக்கிறதுக்கு தான் இப்ப மதன் பேசிட்டு இருக்காரு. முடிச்சிடுறேன் இருங்க அதான் பாப்பா. நான் கிளம்பலான்ட்டு தான் கேக்குறேன், அவன் எத்தனை மணிக்கு முடிப்பான்ட்டு. இல்ல இல்ல முடிச்சிருமா? அவ்வளவுதான் முடிச்சிடலாம் ஒரு நிமிஷம் ஒரு முடிச்சிடலாம். கேள்வி மட்டும் பாப்பா கிட்ட வச்சிருக்கேன். பாப்பா அண்ணே 2000 கிரிக்கெட் ஸ்பேஸ்ல பேசுங்க, ட்ரிகர் இருங்க ஆகுதுங்க. ஓகே, முடிச்சுட்டு ஆமா. போயிடலாம். ஒரு நிமிஷம் பாப்பா கொளுத்தி விட்டு மட்டும் போயிடும். பாப்பா 2015ல அதே பும்ரா, அதே ரோஹித் சர்மா, அதே கோலி, இவங்க எல்லாமே இருந்தாங்க. தோனி இருந்தாப்ல, அப்பயும் தோத்துட்டோம். அவ்வளவுதான்யா. அது ஏன்னா அது கிரவுண்டோட பிரச்சனை. கிரவுண்ட் கிரவுண்ட் எங்களுக்கு பிரச்சனையா? ஈடன் கார்டன் கொடுக்கல, இருங்க இருங்க, மும்பை பிச்சு கொடுக்கல. இல்ல காலையில இட்லி வச்சிருப்பாங்க அதனாலயா இருக்கும். சும்மா இருங்க ஆமா. பாப்பா. இல்ல எனக்கு இப்போ ஒரு டவுட் வருது. பாப்பாய் சொன்ன அந்த இன்னொரு ஐடி தான் ஓகே யூகேவான்னு ஒத்த கை உலக. இல்ல ஒத்த கை உலக என்னன்னு வேற ஆள். அது அது தெரியும் நம்மளுக்கு யாருன்னு, விட்டுருங்க, அதை பத்தி பேச. அது என்ன அது ஒரு ஐடி? ஆளு. அந்த ஐடியா? ஓகே. அந்த எனக்கு தோனியை ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் வந்து ஒரு கிரிக்கெட் ஃபேனு. நான் வந்து மும்பையை சப்போர்ட் பண்ணாலும் நான் வந்து இந்த இல்ல ஐபிஎல் ஸ்டீவ் ஆரம்பிச்சுன்னா அது இந்த பழைய ட்விட்டர் பக்கம்லாம் பழைய வரமாட்டேன். பூமர் ஐடி ஒண்ணு, அந்த ஒத்தகை உலக தெரியும் யாரு, நம்ம விட்டுறாரு. ஒத்த அவனுக்கு கையில ஆப்போசிட்டா இன்னொரு ஐடி இருக்கு, டார்க்ல இருந்து. டோனி ஃபேன்ஸ் அது வச்சிருக்காங்க. பாப்பாயோடது இல்லையா அப்போ? பாப்பா எடுத்துல நானா பாப்பாய்க்கு அவ்வளவு மார்க்கிங் எல்லாம் பண்ண நான் தெரியாது, அந்த வந்து அளவுக்கு அழகெல்லாம் பண்ண நான் மாட்டாரு வந்து கண்டென்ட்ல இருந்து. நான் வந்து ஐபிஎல் வந்தா நான் வந்து சாந்தமாயிருவேன். ட்விட்டர் பக்கம்லாம் வரமாட்டேன். நிஜமா? ஆமா, பேக்கப் நான் ஐடியில வந்து போய் ட்வீட் பியூர் போட்டுருப்போம். கிரிக்கெட் ஃபேனு, மும்பை ஃபேன், அவ்வளவுதான். கிரிக்கெட்டிங் பேசுவோம், அவ்வளவுதான். வன்மத்தை பேக்கப் கட்டாது. ஐடியில போய் பாப்பே பேக்கப் ஐடியில ட்வீட் போட்டுட்டு இருப்போம் பாப்பா. பாப்பே நானும் மும்பை ஃபேன் தான். நம்ம ஸ்பேஸ் கண்டக்ட் பண்ணலாம் ஐபிஎல் ஆரம்பிச்சோன்னா. கிரிஞ்சு பண்ணாதடா டேய், சும்மா இருடா. சிஎஸ்கே ஃபேன்ஸே இப்படிதான் மக்களை, என்ஜாய் பண்ணவே தெரியாது, வன்மத்தோடவே சுத்திட்டு இருப்பாங்க. நீ வேற, இந்த அதேதான் வருஷத்தோட அந்த நாங்களும் சொல்றேன். மனுஷன் இந்த இந்தியன் போயிட்டாருன்னா அவ்வளவுதான், இல்லைங்க, குழி தோண்டி புதைச்சிட அதேதாங்க இந்த வேண்டியதான் இந்தியன் கிரிக்கெட்ட. இந்தியன் ரோஹித் ஃபேன்ஸும் கோலி ஃபேன்ஸும் இப்படிதாங்க. சும்மா ஆஸ்திரேலியா சப்போர்ட் பண்ணா, பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணா கழிப்பாங்க. ஸ்டீவ், அந்த மைக்கை பிடிங்கிட்டு உட்கார வை கொஞ்ச நேரம். அதோட முடிச்சுக்கலாம், ஸ்பேஸா பங்காளி, முடிச்சுக்கலாம். இந்த வாட்டி நீ தோத்துருந்தா சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிச்சிருப்பான், நியூசிலாந்து ஜெயிச்சிருப்பான், ஃபர்ஸ்ட் டைம் கப் அடிச்சிருப்பான் வாழ்க்கையில அவன். அது நீங்க ஒரு சின்ன பையனோட வாய்ப்பை தட்டி படிச்சிட்டீங்க பாப்பா. நல்லா இருக்க மாட்டீங்க, நாசமா போடுவீங்க. சுதா சொல்லுங்க, இதெல்லாம் ஒரு காமெடியே பேசிட்டு இருக்க. உண்மையே சொல்றேன், வாழ்க்கையில எந்த சந்தோஷமும் படாத பசங்களை வந்து நீங்க ஃபைனல் வந்திருக்காங்க, ஓகேவா? அவங்க கப்பு ஜெயிப்பான்னு ஒரு ஆர்வம் இருக்குல்ல. யார், நியூசிலாண்டா? தோத்துட்டே இருக்காங்க. ஆமா, தோத்துட்டே இருக்காங்க. உனக்கு பாவமா தெரியல பார்த்தா, பரிதாபமா இல்ல நியூசிலாண்ட உனக்கு? வந்து நீ நம்ம வந்து நிலைமையே வரைபடத்திலயாச்சும் பரிதாபமா பாத்திருக்கியா? இருக்கான் நீ மதன் அவனுக்கு அண்ணா, நம்ம நிலைமையே இருங்க பரிதாபமா இருக்கான். கத்திஜா, நியூசிலாண்ட வரைபடத்திலயாச்சும் பாத்திருக்கியா நீ? எப்படி இருக்கு நியூசிலாந்து? பாத்திருக்கேன் சொல்லு. இப்ப வந்து நியூசிலாந்து ஜெயிக்கிறது உனக்கு வருத்தம். அவன் இங்க இந்தியா ஜெயிக்குவாங்கிற வருத்தப்பட்டு இருக்கிறான், கவலைப்பட்டு இருக்கிறான். நீங்க தான் கப்படிச்சு வச்சிட்டீங்களா? இருக்குமா உங்களுக்கு என்ன இருக்கு? கொசு ரொம்ப கடிக்குது, நான் வீட்டுக்குள்ள போறேன். எல்லாம் முடிச்சுக்கலாம். கொசுதான் கடிக்குதாமா உனக்கு? இல்ல அதான் என்ன சொல்றோம்னா, இங்க பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கே தெரியும், எங்களால அந்த டாபிக்குள்ள கூட என்னால பேச முடியல. அந்த அளவு நாங்களாம் வேற ட்ராக்குள்ள போயிட்டோம். கிரிக்கெட்டு, ஃபன்னு, சாங்னு. அதனால வந்து நான் ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய பேரோட. நான் பயங்கரமா சிம் பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுவேன்னு சொல்ல வந்தேன். நான் பயங்கரமா
நானே சொல்லிக்கிறேன், நான் பயங்கரமா சிம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால வந்து சிப்பா தெளிவா சொல்லு பைத்தியமே. ஷிப்பு. ஸ்டீவே நேத்து அன்று தம்பி, அன்று ஒரு கோட் அன்று உனக்கு ஒரு கோட் பண்ணால, நான் உனக்கு ஒரு கோட் பண்ணேன். மதன் கமெண்ட்ல வந்து வடிவேல் டெம்ப்ளேட் போட்டு போயிட்டான் இந்த அவன். மதனை ஓகேவா? பாருங்க, எந்த டாபிக் எடுத்தாலும் அதுல ஒரு டாபிக் வந்து பேசலாம் ஏங்க. ஆனா ஏய் திறமசாலியா நீ. பாப்பா உயிர் உயிர் இருக்காத ஒன்றும் செய்தி சொல்லி முடிச்சிடலாம் நானு. நீங்க பிக் பாஸ் போங்க மதனண்ணா. பிக் பாஸ் பாக்குறதுமா நான் விட்டுட்டேன். அதுல என்ன இல்ல இருக்கு நீங்க பார்க்க? போங்கன்னு சொல்றேன், பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஐயோ, இப்படி உள்ள போனோமா வேணாமா, அசிங்கமா இருக்கும். பொழந்துருவீங்க எல்லாரையுமே. பொழந்துரும் என்ன பொழந்துருவாங்க வெளியே இருக்கணும். ஆல்ரெடி என் மேல பயங்கர காண்டில் இருக்கானுங்க இவனுங்கெல்லாம். எப்படான்னு வடிவேல தூக்கிட்டு காத்திருக்கானுங்க, வருவானுங்கல்ல, அந்த மாதிரி தூக்கிட்டு வரணும். எப்படான்னு காத்திருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் நாளே ஃபர்ஸ்ட் வீக்கே அடிச்சு தோத்துருவாங்க. நல்லதே பண்ணாலும் கெட்டது சொல்லுவானுங்க. அப்பதான் சேனா வந்திருக்கீங்க, ஸ்பீக்கர் வந்திருக்கீங்க, சொல்லுங்க. நீங்க பேசணும் ஏன்னா முடிச்சு ஸ்பீக்கர் வந்திருக்காரு. சிஎஸ்கேக்காக பேச ஒரு ஜீவிதம் வந்திருக்கு. சிஎஸ்கே பேசவா ஐயா? கிரிக்கெட் பேச தனியா போடலாம் ஐயா. இருங்க இப்போ ஸ்டீவே, நாளைக்கு நீ ஆஸ்திரேலியான்னு ஒரு ஸ்பேஸ் போடுறேன். கண்டிப்பா போட்டுடலாம் ஈவினிங். இந்த அன்றுவெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஸ்டீவ், பேசுவோம். ஆஸ்திரேலியாக்காக நான் பேசுவேன், 10 மணி நேரம் பேசுவேன். ம். எல்லாம் பெரிய படையே இருக்கும் போலயே, ஒரு மஞ்சள் நிமிஷம் படையே இருக்கும் போல. ஒரு நிமிஷம் இந்த மஞ்சள் படிக்க ஒரு வேண்டுதல் வச்சுக்கிறேன். தயவு செஞ்சு ஆசை சப்போர்ட் பண்ணுங்க. அதுக்கு அது வேற ஆங்கிள் பண்ணுங்க. நீங்க அப்படியே சிஎஸ்கேன்னு காட்டுறீங்க பச்சையா, கண்ணுல தெரியுது. அதை கொஞ்சம் மறைச்சிட்டு வாங்க. உள்ள இருக்கு எல்லாரும் வரவங்க எல்லாம் அப்படியே போட்டு தரீங்க சிஎஸ்கே ஒரு. தயவு செஞ்சு சிஎஸ்கே போட்டு மாத்திட்டு வாங்க கொஞ்சம். சொல்லாதீங்க வெளியே டோனி ஃபேன் சொல்லாம பண்ணுங்க, அதான் சூப்பரா இருக்கும். சில பேர் சொல்லிடுறாங்க, நான் டோனி ஃபேன், நம்ம சப்போர்ட் ஆஸ்திரேலியன் போடுறோம் ட்வீட்லாம். கடுப்பா இருக்கு எல்லாம் பார்த்தாய். உனக்கு நீயே சொல்லிக்கிற போல இருக்கு. நான் அது மாதிரி சொல்ல மாட்டேன் பாப்பாய். அதுக்கு நான் பாண்டிங் ஃபேன் சொல்லிட்டு போயிடுவேன் ஓப்பனா. பாண்டியா ஃபேனா? ரிக்கி பாண்டிங். ரிக்கி பாண்டி எனக்கு மட்டும் எல்லாம் தப்பு ஒன்ஸ் தப்பா லெஜெண்ட், கேக்குதா? ஒன்ஸ் லெஜெண்ட் ஆல்வேஸ் லெஜெண்ட். ஓகே ஓகே. ஓகே, அந்த ரெண்டு ஸ்பேஸ் ரெண்டு அப்படியே. 2 வருஷம் 2007 உங்க கண்ணில் வெள்ள விட்டு ஆட்டினாப்ல அந்த ஆளு. தெரியல, அப்ப நான் வந்து எனக்கு 2 வயசு ஞாபகம் இல்லை எனக்கு. அப்போ 2 வயசா? அடிச்சு விடியா, அதுக்கு இந்த அளவுக்கு அடிச்சு விடாயா பாப்பாய். நல்லவன். எனக்கு மட்டும்தான் இவர் பிள்ளைக்கு 2 வயசு கேட்டுச்சு. அதான் எனக்கு அப்பதான் கேட்டுச்சு. பாப்பாய் ஏன் பாப்பாய் இப்படி பண்றீங்க? பாப்பாய் நோட் பண்ணிக்கிறேன். பாப்பாய் பிள்ளைக்கு 2 வயசு தான். இப்போ அது எதான் வயசா பாப்பாய்? விடுங்க, 2003 எனக்கு வயசுனா. வந்து இங்க கிரிக்கெட் வந்து வன்மம் வெளியே வருது பாப்பாய். என் வயசுல உனக்கு ஒரு பையன் இருக்கான பாப்பாய்? என் பையனுக்கு ஒரு பையன் இருக்கியா? பையனுக்கு பையன். சாராக்கு இது கொடுங்க, மைக் கொடுங்க. யாருக்கு? சாராக்கு. பெட்டி சாரா. அவ்வளவுதான். நாளைக்கு பாப்பாய் போயிட்டு கீர்த்தி செட்டி வீட்டுல நிப்பாரு போல. கீர்த்தி செட்டியா? உன் பொண்ணு வந்து என் பையனுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். அதுக்கே கீர்த்தி செட்டிக்கு போகணும் நானு. சரி ஓகே, கையாடி வீட்டு அந்த போயிடு. அவ்வளவுதான். அவ்வளோலாம் இல்ல. அஸ்வதி கொடுங்க, சாராக்கு கொடுங்க, கேப்போம் அஸ்வதி என்ன சொல்றாங்க. ஆனா எவெல்லாம் அந்த கையெழுத்து தூக்கிட்டு போறாங்க எல்லாம் மதனன் உங்களை எத்தனை முறை பாப்பாய் கடந்து போறேன். இல்ல பாப்பாய் ஒரு நிமிஷம், அந்த கையெழுத்துல ஒரு ட்வீட் போற எல்லாரையும் பிளாக் பண்ண ஆசை தான், இருந்தாலும் பண்ண முடியல. நல்லா இருக்கு ட்வீட். அவன் என்ஜாய் பண்றான், உனக்கே காண்டு. எவ்வளவு ட்வீட் தினமும் ஒருத்தன் ட்வீட் போட்டுட்டு இருக்கான். காலை வணக்கம் கையெழுத்து வீடியோ போட்டு திரும்பி மாலை வணக்கம் கையெழுத்து வீடியோ ஒருத்தன் போட்டா பரவாயில்ல. என் ஃப்ரெண்ட் இருக்கான், ஐயோ என் குரூப்ல ஃபேஸ்புக் பக்கமே நான் போறது இல்லையா, வரிசையா டிஎல் அதான் வருது. உண்மையாலும் அது வேணா ஒத்துக்கிறேன். காலை எழுந்தவுடன் காப்பியா நோ கையாடு அப்படின்னு போட்டான். சரி அப்படின்ட்டு அப்படியே வெளியே வந்துட்டேன். காலங்காலத்துல 7 மணிக்கு முதல் போஸ்ட் போட்டு வச்சிருக்கான். ஏன்டா அப்படி பண்றீங்கன்னு கேட்டா, நீ மட்டும் ஜாக்குக்கு பண்ணில, நாங்க தான் வந்து கேட்டோமா அப்படிங்கிறப்பதான் சரி ஓகே. போறவங்களா யாருன்னு பார்த்தா டாபிக் மாத்திரா கடந்து போங்க கர்மத்தன்ட்டு. சரி முடிச்சுக்கலாம்ல, இந்த ஸ்பேஸே கடந்து போலாம். ஸ்பேஸை கடந்து போலாம். பாப்பாய் அந்த ட்வீட் போறாங்க கையெழுத்து, அதை பார்த்து குழந்தையோட ட்வீட் போட்டுருப்பானுங்க கொஞ்ச நாள் முன்னாடி. மக்களை பாருங்க, காமன் நேரத்துக்கு முன்னாடி ஸ்பேஸ் எண்ட் ஆக வேண்டியது மக்களை, இன்னும் அந்த செயினை புடிச்சு இழுத்து தொங்கிட்டு கிடக்குறாப்ல இந்த மதனு. யோசிச்சு பாருங்க மக்களே, 12 மணிக்கு டேலண்ட் பாருங்க மக்களே. 12 மணிக்கு முடிச்சலாம், தூங்க போறேன். ஓகே 5 நிமிஷம் தான். ஓகே மக்களே. பாப்பாய் இப்ப நீயும் ஃபேமிலி ட்வீட் எல்லாம் போட்டுருப்பியா? போடலன்னு நினைக்கிறேன். நீ போடலாம். கரெக்ட் தான். என்ன ட்வீட்?
சில பேர்லாம் ஃபேமிலி ட்வீட்லாம் போடுவாங்கயா, போட்டோலாம் போட்டு டெலீட் பண்ணுவாங்க. டெலீட் பண்ணிட்டு கயறு ட்வீட் போட்டுட்டு இருப்பாங்க இது உட்காந்து. நான் தான் என்னோட அந்த மாதிரி ஃபேமிலி நீங்க ட்வீட்டா? ஆமா ஆமா குடும்ப மாதிரி ஒரு ட்வீட்லாம் போடுவாங்க. பொங்கல் செலிப்ரேஷன் ட்வீட்லாம் போடுவாங்க பாப்பாய். போட்டுட்டு ஒரு ஒரு வாரம் கழிச்சு டெலீட் பண்ணுவாங்க. டெலீட் பண்ணிட்டு வந்து இந்த ட்வீட் போட்டுட்டு இருப்பாங்க உட்காந்து. யார சொல்ற? யார டைரக்டா சொல்ல வர்ற? யார சொல்ல வர்றன்னு தான் புரிய சில மாட்டேங்குது. சில பேர் இருக்காங்க பாப்பாய். இந்த கயறு ட்வீட் போடுவாங்க. அப்ப இன்னொன்று இருப்பேன் மஹிமிதா பைஜுவா அதுக்கு ட்வீட் போடுறவனுங்க நிறைய பேர் இருக்கானுங்க. கல்யாணம் ஆகி 2 குழந்தை இருக்கும் எல்லாம் இருக்கும். அவங்க உட்காந்து ட்வீட் போட்டுட்டு இருப்பாங்க. கெட்ட அழகா ரசிக்கிறோம் ப்ரோ அப்படின்னு. பாப்பாய் நான் இது ஒன்றும் வந்து சொல்லல. ஏதோ யார் மேலே காண்டு உனக்கு. நான் யார் மேலதான் கக்கறேன்னு தெரிய மாட்டேங்குது. பாப்பாய் நான் ஒன்றும் சொல்லல பாப்பாய். ஓகே. நான் தான் போட்டோ போட்டேனேயா. இன்னும் 4 நிமிஷம் இருக்கு ஸ்டீவ். நீ ஃபேமிலி போட்டோ போடல. நீ கிடையாது. ஃபேமிலி ஆனா போட்டுருவேன்யா. இதுல மறைக்கிறதுக்கு என்னையா இருக்கு? மறைச்சுதான் வாழ்ற மாதிரி இருக்கு நீங்களும். அடுத்து வாழ்றாங்க. ஓகே ப்ரோ. எங்களுக்கு வந்து எனக்கும் சே ப்ரோக்கும் வந்து கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்ல வந்து நாங்க வார் அட்டாக் பண்ணோம். டைம் ஆயிடுச்சு. அதனால வந்து அந்த கேம் இருக்குல்ல கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் வார் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் லூடோ கேம்லாம் விளையாடிட்டு இருந்தீங்க. இதுப்பா மாறுனீங்க. அதான் நாங்க எல்லாம் யாரியா அது கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் பத்தி எல்லாம் பேசுறது? யாரியா? ஸ்டீவ் நீயாடா? நான் தான். அதெல்லாம் நான் 11 வருஷத்துக்கு முன்னாடியே ஊத்தி மூடிட்டேன்டா. நீ என்னடா சின்ன பையன் மாதிரி இப்ப விளையாண்டுட்டு இருக்கிற? அதான் இல்ல இவங்க லூடோ விளையாடுறப்ப நம்ம அதை விளையாடல. ரெண்டு சென்னா இதுல வந்து ரெண்டு ரிவீல் ஆச்சு பாத்தீங்களா? நீ வந்து 11 வருஷம் சின்ன பையன் அப்படி 2 ரிவீல் பண்றீங்க. ஆமா அவன் சின்ன பையன் தான். நீங்க வயசானவன். நீங்களே ப்ரூவ் பண்ணிட்டீங்க சேனா. நன்றி. அதேதான் நாங்க வந்து எல்லாம் கடந்து போய் நாங்க குழந்தையாவே மாறி நாங்க வந்து கேம் விளையாண்டுட்டு இருக்கோம். அந்த குழந்தையே நாங்க தான். இல்ல ஒரு நிமிஷம் ஒரு டவுட் எனக்கு. குடும்பஸ்தங்கிறத நீ எப்படி இங்க பாரு மதனே, உனக்கு வந்து நான் இங்க பாரு நான் உனக்கு ஐடியா தரேன். எப்படி குடும்பஸ்தங்கிறது எப்படி கண்டுபிடி. இப்ப அப்துல் எப்ப இங்க இருந்தான், எப்ப கிளம்பி போனான்னு நீ ஏதாவது கவனிச்சியா? தங்கச்சிக்கிட்ட வந்திருக்கேன். புரியுதா? என்னைக்குமே ஒரு பேச்சுலர் வந்து நான் போயிட்டு வரேன் பார்க்க எப்படி போயிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். ஆனா இப்ப நம்ம ஆளு அப்துல் வந்து எப்ப வந்தான், எப்ப போனா, எப்ப கிளம்பி போனான். தங்கச்சி கூட தான் கேட்டுருக்கோம். 2 பேர் கேட்டுட்டு இருப்பாங்க. சொல்றேன் எப்ப கிளம்பி போ மண்டையிலே ஒரு அடி விழுந்திருக்கும். இல்லையா நீ பாப்பா எனக்கு சொல்றது உனக்கு புரியுதா? தெரியுது எனக்கு. எனக்கு சொல்றது உனக்கு புரியுதா? எனக்கு புரியுது. கீழே அவங்க இருக்காங்க. நான் சொல்றத கேளு புரிஞ்சுக்க. அப்துல் இருக்கானா கேள்வி இல்ல. மனுஷன் எப்ப கிளம்பி போனான்னு தெரியல உனக்கு. தட் இஸ் குடும்பஸ்தன். இன்னொரு விஷயம் சேனா ப்ரோ சொல்லுங்க. இல்ல சொல்ல வந்த மறந்துட்டேன் டக்குன்னு. ஞாபகப்படுத்துங்க. அது அது அப்துல் சமைக்க போயிருக்கிறாரு. சமைச்சு முடிச்சுட்டு வந்துருவாரு. அதுதான் சொல்றேன். குடும்பஸ்தன்னா அப்படிதான் இருக்கும். சொல்லாம நீ அப்படி அப்துல்ங்கிற ஒரு கேரக்டர் பேஸுக்கு வந்துச்சா அப்படின்னு நம்ம நினைக்க வைக்கிறதா குடும்பஸ்தன். அவன் கிச்சனுக்கு போன ஆர்கே வந்து எல்லாரும் ஞாபகம் இருக்கும். ஏன்னா ஆர்கே வந்து பேச்சுலரு சொல்லிட்டு போனாப்ல. ஏன்னா அவன் கிச்சனுக்கு போவான், கிச்சனை குப்பியாக்கிட்டு வருவான், திரும்பி போய் தங்கச்சி தான் கிளீன் பண்ணிட்டு வருவான். அந்த மாதிரி கேரக்டர் அவன்லாம். நீ அவனை போயிட்டு சமைக்க போறான்னு சொல்லிட்டு பத்தி உட்காந்து. அவன் தம்பி ப்ரோ எனக்கு உரிமை கொடுத்துட்டான் கலாய்களான்னு. நீங்க ஏதோ கேட்கணும் சொன்னீங்க மதன் ப்ரோ, கேளுங்க. இல்லைங்க ஆமா ஏதோ கேட்க வந்து மறந்துட்டேன். மறந்தது சந்தோஷம் அப்படின்னு. ஒரு நிமிஷம் உங்களுக்கு 11 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கு நீ ஸ்டீவ் என்ன கல்யாணம் பண்ணலாம் கேட்கற மாதிரி நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்களே இப்ப. அதெல்லாம் சொல்ல வந்தேன். அப்ப அவன் சின்ன பையனா இருந்தாங்க. அந்த மாதிரிதான் அவன் சின்ன பையனா இருந்தா அந்த கேம் தெரியல. இப்பதான் அந்த கேமுக்குள்ள வரான் விளையாடட்டும். ஸ்டீவ் வேணா ஒரு ஹெல்ப் பண்ணலாம்டா. என்னோட ஐடி வேணுமாடா? தரேன்டா. அதையும் சேர்த்து விளையாடுறேன். டவுன் ஹால் எத்தனாவது டவுன் ஹால்? டவுன் ஹால் 13. தம்பி ஸ்டீவ் நீ என்னடா இப்பதான் 13 வந்தியாடா? நான் அப்பவே 12 இருந்தேன்டா. வேணும்னா யூஸ் பண்ணிக்க. சரிங்க நான் யூஸ் பண்ணிக்கலாம். நானாச்சும் இன்னொன்னு தான் கொடுக்குறீங்க. அப்துல் ப்ரோ எல்லாம் 12 ஐடி யூஸ் பண்றாரு மனுஷன். ஏன்னா ப்ரோ அவனுக்கு ஏதோ பேங்க் அக்கௌண்டோட லாகின் கொடுத்தா அவன் ஏதோ தேத்திப்பான். நீ அவன்கிட்ட போயிட்டு இந்த ஐடி விடுறேன் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவான்? சொல்லாதாச்சு 10 வருஷம் குரோஜன் இருக்கா?
என்ன ப்ரோ நீ சரியா போ ப்ரோ. ஸ்டீவ் நீங்க ஒஸ்ட்ரா நீ நான் தான் கேட்டுட்டு இருப்பேன். அது வேணாம் ப்ரோ, உங்க டைம் டைம் மணி பேங்க் 12 அக்கௌண்ட் ஆச்சு. டீட்டெயில் கொடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி. வேண்டான்டாக்கு இல்லை எனக்கு தூக்கம் வரலன்னா நான் இன்னொரு ஸ்பேஸ் வர போகிறேன். ஏன்னா எனக்கு தூக்கம் வரல இன்னைக்கு. தூக்கம் வரலையா? அதனால் ரேண்டமாக ஏதாவது பேசணுங்கிறவங்க வரலாம். மதனை பிளாக் பண்ணிட்டு தான் ஸ்பேஸ் போடுவேன். அதனால கவலை இல்லாமல் வாங்க. இல்லை நானே மதனுக்கு வந்து நான் ஸ்பேஸ் போட்ட மாதிரியே தெரியாது. இல்லை நானே போயிட்டு தூங்க போறேன். பாலைய படம் பார்க்க போறேன். ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கு. வாழ்க்கையில் எடுத்த நல்ல முடிவு இதுதான். இந்த நாளை நீ வந்து 12 மணினா அடுத்த நாள் இந்த நாளை நல்ல ஆனா முடிவோட மணி தொடங்கியிருக்க. அந்த ஆள் மாதிரி வர முடியாதுயா. கடவுள் எனக்கு இல்லையா? ஆனா அந்த ஆளை பார்த்தா கடவுள் 12 ஒன்னாயிருச்சு. இந்த நேரம் தூங்கி 1 நிமிஷம் ஆயிருக்கணும். சரி ஓகே பாய். இன்னும் பேசிட்டு இருக்க. சரி பாய் 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 பாய். ஓகே பாய். ஸ்டீவ் மூடிட்டு. பாய் பாய் மதன் ப்ரோ. அதே மாதிரி பாய் 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 எல்லாருக்கும் பாய். பாய் ப்ரோ. பாய் குட் நைட் ஸ்டீவ். ப்ரோ. குட் நைட். பாய் சென்னா. பாய் பை பை கத்திஜா. பை குட் பாய் நைட் பாய் குட் பாய். நைட் பை. பாய் பாய் குட் பாய். நைட் எல்லாருக்கும் குட் நைட். ஸோ அதான் இங்கே அஸ்வதி அவங்க சாராக்கு மைக் கொடுத்தேன், மேபி வரல ஸ்பீக்கர். ஸோ இதோட இது என்னென்னா முடிச்சுக்கலாம் அந்த ஸ்பேஸை. ஸோ என்ன சொல்ல வரோன்னா, இந்த நாங்கள் எல்லாருமே அந்த கேமை விட்டு நாங்கள் எல்லாருமே கடந்து போயிட்டோம். ஒரு குறிப்பிட்ட ஃபேண்டம் தான் இன்னும் அதை சுற்றிட்டே இருக்காங்க. இப்போ நாங்களாம் இப்போ 3 மாதம் ப்ரோ டெய்லியும் ஸ்பேஸ் போட்டு பேசினவரே இப்போ நான் என் கூட சேர்ந்து கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் விளாண்டுருக்காரு. அந்தளவு நாங்கள் எல்லாம் கடந்து வேறு ட்ராக் போயிட்டோம், குழந்தையாகவே மாறிட்டோம். அதனால் வந்து நீங்களும் அந்த குறிப்பிட்ட ஃபேண்டமில் இருக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள், இந்த ஸ்டீவ் விஷயத்தை எடுத்து சொல்லுங்கள் புரிஞ்சா. குழந்தைய கூட மாற வேணாம், மனுஷனா மாறிங்க எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு நிறுத்துங்க, அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். அதே தான் எல்லோரும் மனுஷனாக மாதிரி கடந்து போய் கிரிக்கெட்டு ஃபன்னு சாங்குன்னு நிறையா போயிட்டுருக்கு. கோழி குண்டு ஸ்பேஸ்னு அங்கே போய் எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள், ஃபன் பண்ணுங்கள், பாசிட்டிவாக இருங்க. அவ்வளோதான், இதோட அந்த ஸ்பேஸை முடிச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் குட் நைட். பாய் 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 பாய்.